கனத்துக்குரிய தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தினுடைய ஒரு பகுதி, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தீங்கான காலமும் நெருக்கடியான நெருக்கங்களும் நமக்கு வருகிறது. எதனால் இத்தனை நஷ்டம், எதனால் இந்த வியாதி, எதனால் இந்த போராட்டம், எதனால் இந்த பிரச்சனை என்று பல்வேறு விதங்களிலே நாம் அடைந்த நஷ்டத்தை நினைத்து நினைத்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்போம். என்ன ஒரு பதில்னா, அது அத்தனைக்குமே காரணம் சத்துரு மட்டுமே, பிசாசானவன், தெய்ய சக்தி ஆகிய பிசாசானவன் மட்டுமே அதற்கு காரணமாக இருக்கிறான். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார், உன் வாழ்க்கையில் தீங்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இழப்புகளையும் நெருக்கத்தையும் நீ சந்திச்சில்ல, அதுக்கு காரணமாக இருக்கிற அந்த சத்துருவுக்கு நான் எதிர்படுவேன். எப்படியா? புதிய உடன்படிக்கையில் கர்த்தர் சிலுவையில் சத்துருவை எதிர்கொண்டார். நமக்கு வரவேண்டிய பாவங்கள், சாபங்கள், தரித்திரங்கள், வியாதிகள், இவையெல்லாம் நமக்கு வரவேண்டியது. இது எல்லாம் பிசாசானவன் கொண்டு வந்தான். இதை ஆண்டவர் சிலுவையிலே முறியடித்து சத்துருவை எதிர்கொண்டு ஜெயித்து நம்மை பாவ சாபங்களுக்கு எல்லாவற்றுக்கும் விடுதலையாக்கி நமக்கு ஒரு மீட்பை, ரட்சிப்பை கொடுத்தார். நாம் இன்றைக்கு விடுதலையின் வாழ்வை வாழ்வதற்கு சத்துருவை சிலுவையில் தேவன் எதிர்கொண்டு ஜெயித்ததுனால அவரின் வெற்றியே நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. ஆகவே இன்றைக்கு நீங்கள் விசுவாசியுங்கள். எனக்கு நெருக்கங்களும் போராட்டங்களும் நஷ்டங்களும் வியாதிகளை கொண்டு வந்த அந்த சத்துருவை என் இயேசு கிறிஸ்து சிலுவையில் எதிர்கொண்டு ஜெயித்தார். ஆகவே இனி எனக்கு பாவ, சாபம், வியாதிகள், தரித்திரம், சாபங்கள் இல்லை என்று விசுவாச வார்த்தைகளை சொல்லுங்கள். அந்த வார்த்தையின்படியே உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை, சமாதானத்தை காண்பீர்கள். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. சிலுவையிலே சத்துருவை எனக்காக என் ஆண்டவர் எதிர்கொண்டு எனக்கு வெற்றியை கொடுத்தார். அந்த வெற்றியின் நிமித்தமாக விடுதலையின் வாழ்வை வாழ்வதற்கு இந்த பூமியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதை கொடுத்த ஆண்டவருக்கு, இயேசுவுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருடைய வாழ்வில் அப்படிப்பட்ட நன்மை, மேன்மை கிடைத்ததுக்காக நன்றி. வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.